நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிதான் வார்த்தையின் மூலமா தான் என்ன பண்றாரு, செயல்பட ஆரம்பிக்கிறார் இல்லையா? சரி பாருங்க, மலை எப்படி மேகத்திலிருந்து மலை உண்டாகி அது பூமிக்கு வரும்போது பூமியை நனைத்து அங்கே இந்த முளைகள் எல்லாம் அந்த தண்ணீரை குடித்து அதன் பிறகு பூமி எப்படி ஆகுது, நல்லா புல்லுனாலும் செடிகளினாலும் பசுமையாய் மாறுவது போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு நம்முடைய இருதயத்துக்கு வருகிற வார்த்தை எப்படி ஒரு பூமியில புல் பூண்டெல்லாம் முளைச்சி பச்சை பசேன்னு மாத்துதோ, அது மாதிரி தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே உள்ளே போகும் பொழுது நனைத்து அதை விசுவாசத்தை உண்டாக்கி இப்ப கனி கொடுக்கிறவனாய் மாற்றுகிறது. மலை எப்படி செய்கிறதோ தேவனுடைய வார்த்தையும் அப்படிதான் செய்கிறது என்பதை அங்கே சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சங்கீதம் தாவீது வீட்டில் எத்தனை பேர்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேரு? 7 அண்ணன், இவனோட சேர்ந்து 8. கவனிங்க, தாவீதுடைய வீட்டில் எல்லாரும் இராணுவத்தில் இருக்கிறாங்க, மிலிட்டரியில் இருக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய ஹைட்டு வெயிட்டு அவங்க படிப்பு அதெல்லாம் ரொம்ப மாதிரியா இருந்துச்சு. அதனால் அவங்க எல்லாமே நாட்டுக்காக பணியாற்றுவதற்கு எங்கே போயிட்டாங்க? மிலிட்டரிக்கு போயிட்டாங்க. இவன் தாவீது ஒரு அற்பமான ஒரு மனுஷன், லாஸ்ட் பையன். ரெண்டாவது அவங்க அப்பா சொல்றாரு, இவன் வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிற அளவுக்கு பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. ஒரு 200-300 ஆடு மேய்ச்சான் அப்படின்னு கூட பைபிள்ல போட்டாங்க. சொற்ப ஆடுகளை தாவீது மேய்த்தும். அப்படின்னா என்ன? 200-300 கூட வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க இல்லையா? சொற்ப ஆடுகள்னா என்ன? ஒரு கொஞ்சம் ஒரு 10-20 ஆடு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சொற்ப ஆடுகளை தாவீது மேய்க்கக்கூடியவனாய் இருந்தான். இந்த ஆடுகளை மேய்க்கக்கூடியவனுடைய கவனிங்க, இந்த சொற்பமா எண்ணப்பட்ட அற்பமா எண்ணப்பட்ட மனிதன் எப்படி டாப் லெவல்ல போய் ராஜாவா மாறினா? கவனிங்க, எத்தனையோ பேர் ராஜாக்கள பைபிள்ல வந்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் காலம் தான் ராஜாவா இருந்தாங்க. ஆனால் தேவன் அவர்களை பார்த்து, தாவீதை பார்த்து சொல்றாரு, உன் ராஜ்யம் என்றென்றைக்கு இந்த பூமியில் நிலை நிற்கும். இன்னைக்கும் அவருடைய ராஜ்யம் தான். ஏன்? தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் தான் இயேசு இந்த பூமியை ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறார்.